ஒருத்தங்க என்ட்ரி அப்ப உட்கார்ந்தாங்க. அத நான் வந்து வீடியோவா பார்க்கல. பிக்சரா பார்க்கும்போது எனக்கு உள்ள இருந்து ஒண்ணு அப்படியே பூரிச்சு, "திஸ் இஸ் வை ஐ லவ் கனி" அப்படின்னு இருந்தது. அப்பதான் யாரோ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கண்டுபிடிச்சாலே அப்படின்னாங்க. கட்டி பிடித்து சபை நாகரிகம் இல்லைன்னா சாண்ட்ராக்கும் கனிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டேன். எக்ஸாக்ட்லி. அந்த இவங்க கட்டி எது எது அந்த ஒரு பார்க்கணும்னு மேடை சொன்னாங்க. நான் எது எது நாகரிகம் பேசுங்க. ஸ்கிரீன் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக தான் வந்து திவ்யாவும் வாய மூடிட்டு இருந்தது. அதுக்காக தான் கனியும் வந்து அந்த ரெஸ்பெக்ட எப்படி குடுக்கணுமோ, எந்த மீட்டருக்குள்ள குடுக்கணுமோ அந்த மீட்டர்ல கரெக்ட்டா குடுத்தாங்க. என்னன்னா, திவ்யா வந்து "வெளியில போ" அப்படின்னு சொன்னாளா? அவிங்க முன்னாடியே திவ்யா வந்து சாய்ச்சல் வாங்குனது. இப்ப சேனல்ல இருந்து இவிங்கள அழுது கூட்டிட்டு வந்தாங்களா? இல்ல திவ்யாக்கு டைட்டில இவங்க முன்னாடி தான் குடுக்கணும்னு கூட்டிட்டு வந்தாங்களான்றதே எனக்கு புரியல. அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸே அவ்வளவா குடுக்கல. 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ தான் இருந்துச்சு. தெரியலங்க. அவாய்ட் பண்ணிட்டேங்க. விஜய் அது சரி, சேதுபதி யாரோ ஒரு ரேணு தான். தேங்க்ஸ் இந்த சொல்லி ரேணு அனுப்புவாரு ரேணு உங்கள பாத்தீங்களா? மன்னிக்கவே மாட்டேன் ரேணு. இந்த டயானா இதெல்லாம் எனக்கு என் கண்ணுக்கு வரவே இல்ல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வெறும் டயானா மீமா அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. ஆமா, எனக்கு ரேணுவோட போஸ்ட் பார்த்துட்டு என்ன டயானா சொல்றாங்க அப்படின்னு ஆ புரியல. அது ஆனா வரைக்கும் எனக்கு அந்த நான் வரவே இல்ல மட்டும் டயானான்னு சாரு. ஒரு வேர்ட அத நான் மட்டும் சர்ச் பண்ண பார்த்தேன்ல. பாவத்துக்காக அப்ப நான் மட்டும் எவ்ளோ பார்த்தேன்ல. அப்போ போஸ்ட் வருது ரேணு, என்னால முடியல. இல்ல. ஒண்ணே ஒண்ணு பாத்துட்டேன். இவங்க வேற 2 பேர் அனுப்பியிருந்தானுங்க. டயானா டாக்குமெண்ட்ரிலாம் நான் பார்த்தேன் ரேணு. அவங்கள பத்தி புக் எல்லாம் படிச்சேன் ரேணு. நான் இப்ப என்ன ரேணு பண்ணுவேன்? கனி வந்து என்ஜாய் சேனலுக்கே ஒரு ஸ்லிப்பர் என்ஜாய் ஷாட் பண்ணிட்டு போட்டோ கொடுத்திருப்பாங்க. விடுங்கங்க. அதையும் பாத்துக்கோங்க. ஒரே நிமிஷம் இருங்க. கனி எங்க ரேணு வந்து ஏதோ அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பேசுறாங்க. நீங்க பேசுங்க ரேணு. கேட்கலையா? இப்ப கேட்கலையா? நல்லா கேக்குது ரேணு. சரி, அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போட்டோ விடுங்கன்றேன். அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டா. நீங்க என்ஜாய் பண்ணுங்க மேன். வை மீ? சரி. ஆனா இது டயானா கம்பேரிசன்லாம் ஓவர். அதனால தான் நானே போட்டேன். ஆனா வந்து நிஜமாலே இந்த சீசன் வந்து யார் குத்தம் பண்ணோம்னு தெரியல. எதுக்கு இத பார்த்துக்கிட்டு இத வந்து இன்னும் பரவால்ல. இன்னையோட அவங்க மைண்ட் லாஸ்ட்டா வாய்ஸ் என்ன முடிஞ்சிருச்சு. தெரியுமா? ரேணு என்ன ம். திட்டாதீங்க. ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். அத டயானான்னு பார்க்காதீங்க. டையானா அப்படின்னு வேணா பாருங்க. அப்போ வந்து பொருந்தும். பெர்ஃபெக்ட்டா சரி பொருந்தும். வேணாம். சரி சரி. விடுங்க. நம்ம எதுவும் சரி விடுங்க. சொல்றதுக்கு இல்ல. வாழ்ந்துட்டு அதுதான். வாழ்ந்துட்டு போங்க. நம்ம இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம்ல. கனி வந்து அவ்ளோ நல்லா பேசினா. அத பார்க்கலாம். அத வந்து கேட்கலாம். எனக்கு காணி மஞ்சரி ஸ்டார்ட்டிங்ல வேற மாதிரி போயிட்டு, அப்புறமா முடிக்கும்போது கனியோட பாயிண்ட் தான் முடிச்சா. ஆனா இதுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஏன்டா என்ன டிசப்பாயிண்ட் அப்படியே சுத்தி இப்படியே வந்தேன்னா ரேணு இருந்தது ஆமா உங்களுக்கு? எனக்கு எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் கனியோட பாயிண்டோட வந்தோனே சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் யா ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் தட் இன் த பிகினிங். பட் கடைசியில வந்துட்டா. எப்படியோ வந்துட்டா. பட் கனி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கத்துறது, இந்த மாரி பண்றது, இதுதான் மக்களுக்கு என்டர்டெய்னிங்ன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல. அதிலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. லைக் அது சேனல் கொடுத்த செருப்படி. அது அது வந்து அதிலயே வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதுல வந்து அ எப்படி வந்து ஒரு கேம விளையாடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அந்த வார்த்தைகள் அப்படின்னு. அவ அவ பேசும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. விஜய் சேதுபதி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. அதுவுமே செமையா இருந்தது. இந்த இத வந்து அ எப்படி இருக்கு? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அப்படின்னா, எல்லாருக்குமே லைஃப்ல வந்து நம்ம வாழ்ந்தத திரும்பி பார்க்க முடியாது. ஆனா, எங்களால பார்க்க முடியும். அப்படின்னு அந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் சொல்றது வந்து, இதெல்லாம் மஞ்சரி லாஸ்ட் இயர் இத மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்லுவான்னு நான் நெனைக்கிறேன். லைக் அதுவும் எனக்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு. அம் இன்னைக்கு அவ பேசும்போதெல்லாம் அதுவும் இல்லாம இன்னைக்கு அந்த பர்பிள்ல அவ்ளோ க்ளோயிங்கா, அவ்ளோ நல்லா இருந்தா. அந்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப்டர் த எவிக்ஷன் திரும்பி வரும்போதும் சரி, இப்பவும் சரி செம்ம கான்ஃபிடன்ஸோட இருக்கா. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. எனக்கு அந்த ஃப்ரேம்ல அவள தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் அந்த கண்டஸ்டன்ட்ஸ காட்டும்போது என் கண்ணுக்கு கனி மட்டும் தான் தெரிகிறா. வேற யாருமே தெரியவே மாட்றாங்க. அவ தூரத்துல இருந்தாலும் அவ ஒருத்தி தான் தெரிஞ்சுட்டு இருந்தா. செமையா இருந்தது எனக்கு. அது நான் நான் எல்லாமே தான் பார்த்தேன். நான் ஒண்ணே ஒண்ணு தான் ஸ்கிப் பண்ணேன். வா திவாகரோட அந்த டான்ஸ் மட்டும் தான் நான் ஸ்கிப் பண்ணேன். ஐ மீன் லைக் அந்த டைம்ல மட்டும் நான் வேற எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தேன். ஸோ அது மட்டும் பார்க்கல. மத்த எல்லாமே பார்த்தேன். சாண்ட்ரா, அதாவது ரேணு பிரஜின் வேணும்னே பண்ணல. எதர்ச்சியா அந்த டைம்ல அவங்க பிஸி ஆயிட்டாங்க.
அதனால எதர்ச்சியா ரேணு வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. திவா இவர் பிரஜன் சாண்ட்ராவோடது கூட காதுல கேட்டேன், மியூசிக் காதுல கேட்டேன், டான்ஸ் எல்லாம் பார்க்கல. பட் நல்ல பாட்டு திவாகர் ரேணு, காதுல கேட்கலாம். அதான் அந்த பாட்டெல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டு, அதனால அதை கேட்டுட்டு இருந்தேன். பட் திவாகரோடது டோட்டலாவே அவாய்ட் பண்ணிட்டு அந்த நேரத்துல அந்த 5 மினிட்ஸ் வந்து ஐ வாஸ் ட்விட்டர்லயே தான் இருந்தேன், எக்ஸ்ல மட்டும் இருந்தேன். ஓ! ஆனா எனக்கு இது ஹோல் இது வந்து நான் ஓகே தான் சாரு. ஓட்டி ஓட்டி கூட நல்லா பார்க்கலாம். ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. அவாய்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அவாய்ட் பண்ணலாம் சும்மா. அது மத்தபடி சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. எதுவும் ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இல்ல. நிஜமாலே வந்து சீசன் 9 வந்து எல்லா சீசன்ஸ்க்கும் இருந்த அந்த எக்ஸைட்மென்ட்லாம் இல்ல. ஏன்னா மேபி நம்மளுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியுன்றதுனாலயா என்னன்னு தெரியல. இவனுங்களும் என்னவோ அவசர அவசரமா என்னவோ முடிச்ச மாதிரி இருந்தது. அந்த 3 ஃபைனலிஸ்ட்க்கு வந்து யூசுவலா வரும்போது அந்த பாத்வேலயே வந்து தே வில் கவர் தோஸ் திங்ஸ். அதுவும் சரியா பண்ணல. ஸோ எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. எனக்கு எல்லாரும் கவுன் நல்லா இல்ல, ட்ரெஸ்ஸஸ் நல்லா இல்லன்னு போகாம ஒண்ணு குடுத்தாங்க. அதுவுமே கொஞ்சம் இது இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி இருந்தது. பட் அது எனிவே தே நோ தட் ஷி இஸ் த 4த் பிளேஸ் அப்படின்றதுனால அது பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் அரோராவோட எக்ஸிட் ரொம்ப நல்லா இருந்தது. அகெயின் அந்த பொண்ணும் வந்து செமையா ஆர்டிகுலேட் பண்ணா. பிக் பாஸும் வந்து நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறமா வந்து த வே ஷி டாக்ட் வித் ஹர் இந்த மிரர் இது கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலி வந்து எஜுகேஷன் பத்தி அந்த பிள்ளை பேசும்போது அவளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன்றத வந்து சொன்னது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷி இஸ் அப் ஃபார் இட் அப்படின்ற மாதிரி இருந்தது. நிஜமாலே வந்து அந்த மேபி அந்த காசு கிடைச்சிருந்ததுன்னா அவ எஜுகேஷனுக்கு வந்து பயன்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. அவ நிறைய சம்பாதிப்பா. ஷி வில் டூ த லைக் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் டு டூ அப்படின்ற மாதிரி. அவ ஐ திங்க் ஷி ஆல்ரெடி ஹேவ் த பிளான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு வந்து வெளியில இருக்க ஹேட்டர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைச்சேன் நான். அந்த புள்ள வந்து நினைக்கிறது எஜுகேஷன் பத்தி நீங்கலாம் என்னத்த நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி சொல்லணும்னு தோணுச்சு. பட் யாஹ்! இது எங்க ஓகே. பேசுவா ரேணு? ஸ்டேஜ்ல பேசுறேன். விஜய் சேதுபதி கிட்ட பேசுவா ஆ, அவ. நான் அது அந்த பார்க்கல. அது யாராவது அது அனுப்பி விடுங்க. சூப்பரா சொல்லுவா. லைக் அவளுக்கு எஜுகேஷன் இஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எதுக்காக எஜுகேஷன் அந்த பொண்ணு நினைவிருக்கா? ஆக்சுவலி ஒரு இந்த டிகிரி படிச்சிருக்காங்க, மேற்கொண்டு ஆமா. அது படிக்கிறாங்க. மேற்கொண்டு படிக்கணும். அண்ட் அது வந்து கோவிட்னால வந்து அந்த எஜுகேஷன் இஸ் நாட் பொட்டானிக்கல் சயின்ஸ் தான் அவ படிச்சிருக்கா. ஷி டஸ் வெல் இன் சயின்ஸ் போல. அதனால அது தாண்டி வேற படிக்கணும் அவளுக்கு ஆசை. அவளே சொல்றா, "இந்த அழகுன்றது எனக்கு ரொம்ப நாள்லாம் நிலைக்காது. எனக்கு எஜுகேஷன் தான் இட் வில் கிவ் மீ மோர்." அப்படின்ற மாதிரி அந்த 40 இயர்ஸ் ஆஃப் எனக்கு லைஃப் இன்னும் நான் அடுத்த 40 இயர்ஸ் லீட் பண்ணணும். ஃபேமிலி, கிட்ஸ் எல்லாம் லீட் பண்ணா எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ அப்படின்லாம் சொல்லுவா. அதனால தான் நான் சொல்றேன், வெளியில இருக்கிறவங்க நீங்க என்னலாமோ நினைச்சு அவள பேசிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அந்த பிள்ளை எஜுகேஷன பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கு. நீங்க மாறுங்க. அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பிள்ளை வந்து மாறணுமா எல்லாரும் அவளுக்கு இன்னும் அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அவளுக்கு மாறணும், அவ இது பண்ணணும் அப்படி இப்படிலாம். அவ ஷி இஸ் குட். ஃபார் 24 இயர்ஸ் ஓல்டுக்கு அவ்ளோ கிளாரிட்டி இருக்கு அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை என்ன பண்ணணும் லைஃப்லன்னு அந்த பிள்ளைக்கு தெரியுது. இஃப் யூ கைஸ் நோ லைக் வாட் யூ வாண்ட் டு டூ ஃபார் யுவர் லைஃப், அதுதான் இட்ஸ் மேட்டர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்க லைஃப்ப பத்தி நீங்க திங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அந்த பிள்ளையோட லைஃப் நீங்க திங்க் பண்ண வேண்டாம். ஷி நோஸ் வாட் ஷி இஸ் டூயிங். தேங்க் யூ சக்தி. தேங்க் யூ ஹக்கு. அரோராவோட தேங்க்ஸ் ரேணு. நீங்க இத பிரிங் அப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அரோராவோட ஸ்பாட்லைட்ட நான் எடுக்க விரும்பல. ஆனா ஞாபகம் இருக்குதா ரேணு? டாபிக் எஸ். தான் பேசியிருப்போம். ம். சும்மா ஜோவிகா வந்து சீசன் 7ல எதர்ச்சியா ஒரு வார்த்தை சொல்லிடுவா. அப்போ வந்து நாங்க சொல்லுவோம், "அதுக்கு அந்த பிரிவிலேஜ் இருக்குது. எல்லாருக்கும் அந்த பிரிவிலேஜ் இருக்காது. எஸ். இந்த வார்த்தைய எடுத்துக்கிட்டு எஜுகேஷன் இது பண்ணிடாதீங்கன்ட்டு" நம்ம கிட்டத்தட்ட அந்த சீசன் பாதி வரைக்குமே அத வி மேக் ஷூர் பசங்க எதர்ச்சியா கூட இத எடுத்துக்கிட்டு அந்த முடிவ எடுத்துற போறாங்க அப்படின்றத ஆமா. நம்ம அது எல்லாருக்குமே டேலண்ட் இருக்காது. எல்லாருமே கான்ட் வின் இன் தேர் லைஃப் ஜஸ்ட் வித் த ஃபேம் ஆஃப் மீடியா அப்படின்ற இருக்கிற இடத்துல எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த மீடியால இருக்கிற பீப்புள் சொன்னா தானே அது தெரியும். இப்போ வந்து அந்த அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கு அது தெரிஞ்சிருக்கு. 24 இயர்ஸ் ஓல்டு பிள்ளைக்கு அது தெரிஞ்சிருக்கு.
ஸோ அவளுக்கு அவளுக்கு வந்து அவளுக்கு சயின்ஸ் அவளுக்கு எது வரும் வராதுன்றது கூட அவளுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அவ நெக்ஸ்ட் ஸ்டெப் அவ எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறது வந்து வித் அலாங் வித் ஹர் லைஃப் ஷி வாண்ட்ஸ் டு டூ எஜுகேஷன் as well as லைக் அது எவ்வளவு தூரம் அவளுக்கு ஹெல்ப் ஆகும்னு லாஸ்டா ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்றா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா நிஜமாலே அவன் ஸ்டேஜ்ல பேசும்போது எனக்கு நிஜமாலே இங்க இருக்கிற மத்தவங்கள நினைச்சுதான் எனக்கு வந்து இதுவா இருந்தது. நீங்கலாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ என்ன லெவல்ல பேசிட்டு இருக்கா? அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அடிதான் அது அப்படின்ற மாரி தோணுச்சு. நிஜமாலே இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய அடி. நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அவள பத்தி? அந்த சப்ஸ்கிரைபிங் பத்தி பேசிட்டு 40+ இயர்ஸ் ஓல்டு ஆட்களும் உட்கார்ந்து அத பத்தி உட்கார்ந்து பேசிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. ஒரு ரிவ்யூவர்ன்ற பேர்ல. ஆனா அந்த பிள்ளை வேற ஏதோ யோசிக்குது. நீங்கலாம் என்ன ரிவ்யூவர்ஸ்? நீங்கலாம் உங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணி என்னத்த மக்களுக்கு எனக்கு தெரியல. You are earning this review. But you are giving back to the society very wrong thing to the society. Calling out something nasty. அது எப்படிதான் உங்களாலலாம் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. ஆனா அவ யோசிக்கிறது வேற மாதிரி யோசிக்கிறா. இதே ஆளு நாளைக்கு வந்து இப்ப ஏதாவது வேணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அவகிட்ட தான் போய் நிப்பாரு. எந்த விதமான இதுவும் இல்லாம, பிஎம்எஸ்எஸ் இல்லாம. சாரி. தேங்க் யூ சக்தி அண்ட் ஹக்கு. என்ன வேணும்? டிஎம்எஸ்ன்ட்டு இவ்ளோ டீசென்ட்டா சொல்லிட்டு சாரி வேற சொல்றீங்க. எனக்கு எனக்கு கடுப்பா இருக்கு. இன்னும் நேத்து வரைக்கும் அந்த போஸ்ட் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் என்னத்த ஆலனோட ஸ்பீக்கர் இவங்க ஆலனோடது உங்களால பண்ண முடியுமா? நான் ஸ்பீக்கர் குடுத்துட்டேன் ஆலன். இப்ப ஒரே நிமிஷம். தட் ஸ்பீக்ஸ் த லெவல் ஆஃப் தேர் மைண்ட் ரேணு. அவங்க இந்த மாதிரி வெளியில வந்து திருத்தறதுக்கு முன்னாடி போய் அவங்கவுங்க வீட்டை பார்த்து வீட்டை திருத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து எல்லாரையும் திருத்தறதுக்கெல்லாம் பேசலாம். மீடியால இருக்கிறவங்களே மீடியாவை வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? தட் இஸ் வாட் இஸ் வெரி பேட். தே ஆர் டீச்சிங் த ராங் எக்ஸாம்பிள் ஃபார் த சொசைட்டி. முதல்ல அவனுங்க திருந்தனுங்க. இப்போ அந்த பொண்ணு சப்போஸ் தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணானுங்கன்னா, இப்படி பண்ணாதம்மா, இப்படி பண்ணக்கூடாதும்மா, அந்த பொண்ணு வெளியே வந்து நல்லது பண்ணணும்னு யோசிச்சு அவனுங்க பேசல. அந்த வார்த்தையை வச்சா நம்ம அதுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அவனுங்க எடுத்தவொடனே ஸ்லட்சேம் பண்ணிட்டு அவனுங்க ஃபர்ஸ்ட் திருந்தணுமே. அவனுக்கு வீட்டு திருத்தல 2வது வேலை. ஆக்சுவலி அரோரா சூஸ் த வைஸ் டெசிஷன். அவங்க வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபினாலே ஸ்டேஜில் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்னு ஒருத்தவங்க சொல்லி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஷிவின் நான் அந்த ஸ்டேஜ் பார்க்கல. மேபி நான் பார்க்குறது வந்து ஒரு ஃபினாலே ஸ்டேஜில் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி ஒரு கண்டஸ்டன்ட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டது. ஷீ கிவ்ஸ் ஸ்லிப்பர் ஷாட். விகே ஷிவின் வந்து ஃபினாலேல பேசியிருக்க மாட்டா. அந்த சீசன் ஃபுல்லாவுமே நான் ஏன் இங்க இருக்கிறேன், என் போராட்டம் இங்க வந்திருக்குது, அது எல்லாத்துக்குமே காரணம் எஜுகேஷன் தான். அந்த மாதிரி த்ரூ அவுட் திஸ் சீசன் ஷி ஹேட் த ஹோல்ட் ஆஃப் தட் எஜுகேஷன். அத சொல்லிட்டே இருக்கா. அது என் தலைவன் பிரதீபம் பண்ணிருப்பாப்ல. எனக்கு அரோரா சொன்னது அப்படி செமையா இருந்தது. அது எப்படின்னா அவங்க அங்கேருந்தே வந்து ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி இருந்தது. யார் யாரா அவங்களுக்கு ஸ்லஷ் ஷேம் பண்ணாங்களோ, யார் யாரா அவங்கள வந்து ரொம்ப ஷேம் வேர்பலான அபியூஸ் பண்ணாங்களோ, அவங்க சூஸ் பண்ண வேர்ட் பாருங்க. எனக்கு வந்து இது அன்சர்டைன் ஃபீல்னு எனக்கு தெரியுது. நான் அதனால அடுத்த 40 இயர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி பொட்டானிக்கல் சயின்ஸ் நான் டிகிரி முடிச்சிட்டேன். நான் டாப் 10 ரேங்க்ல இருக்கிற பொண்ணு. ஸோ நான் மேற்கொண்டு நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த இடத்துல கமல் சார் இருந்திருக்கலாமோன்னு தோணுதுங்க. அவர் அப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு அவங்க சொன்ன வேர்ட்ஸ்க்கெல்லாம். அங்கே நான் கொஞ்சம் ஹோஸ்ட்மெண்ட் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா அந்த பொண்ணு ஸ்டேஜில் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்ங்கிற சொல்றதெல்லாம் வேற லெவல். நான் இதுவரை ஃபினாலே ஸ்டேஜில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வித் எக்ஸெப்ஷன் ஆஃப் 1 or 2 எல்லாருமே வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நோக்கி நவுந்துட்டு இருக்கிற ஒரு ஆட்கள். தே வேல்யூ திஸ் இண்டஸ்ட்ரி அ லாட் மோர் தென் யூனோ ரொம்ப அப்படி அது ஒரு மாதிரி இது பண்றாங்க. அந்த இடத்துல வந்து நான் ஒரு 40 இயர்ஸ் என்னால இதை சஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டு போமான்னு அதுக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. வெரி அன்சர்டன். எனக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி தேவை, ஒரு அழகான குடும்பம், குழந்தைங்க,
அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி தேவை. அது வந்து எனக்கு படிப்பால மட்டும் தான் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அவங்க சொல்றதெல்லாம் கத்துக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன். அந்த ஷோல எரும மாடு வயசான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது எதையும் எல்லாத்தையும் நீங்க 24 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஆனா அந்த பொண்ணு அதை விட நல்லாவே பண்றாங்க. தெளிவாவே பேசுறாங்க. அழகாவே பேசுறாங்க. உங்களோட பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க பேசலன்றதா உங்க பிரச்சனை. அவ்வளவுதான். It has nothing to do with who she is or what she does. Your hate is different from whether it makes her right or wrong. அவங்க கரெக்டா தான் இருக்காங்க. அவங்க கரெக்டா தான் பேசுறாங்க. கரெக்டா தான் நடந்துக்கிறாங்க. எனக்கு சபரி நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஒரு சரியான செருப்படி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் அது ஃபீல் ஆயிருக்கு. எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை வந்தா உங்ககிட்ட இருக்கிற குணாதிசயங்களோட நான் அந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றதெல்லாம் வேற மாதிரி. எனக்கு அது ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா அவர் சொன்ன மாதிரி எனக்கு பட்டுச்சு. செட் திஸ் பிஃபோர். இப்படி சொன்னது கிடையாது. எப்படி சொல்லியிருக்காருன்னா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லியிருப்பார். பட் ஐ லைக் த வே தட் எக்ஸ்பிளைன்ட் இட். ரொம்ப அவ்வளோ அழகா இருந்தது. கண்டிப்பா நான் அவங்களை எப்படியாவது மீட் பண்ணுவேன். மீட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு அவங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. சச் அ மிஸ்அண்டர்ஸ்டுட் பர்சன். அந்த ஒரு லெவரேஜ் ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, இந்த பசங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, இது அமிர்தம் கொடுக்கறது, இந்த தர்பீஸ்க்கு கொடுக்கறது, இந்த பிரவீனுக்கு கொடுக்கறது, அவனுங்கெல்லாம் கேவலமா பண்ணிருக்கானுங்க. அவனுங்களுக்கு கொடுக்குற லெவரேஜ் வந்து என்னைக்குமே ஒரு பொண்ணுக்கு கொடுத்ததே கிடையாது. இவனுங்க இன்னுமேல்ட்டும் பண்ண மாட்டாங்க. அது பொண்ணுங்களும் இங்க வெளியே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, பசங்களும் முக்காவாசி பேர் பண்ண மாட்டாங்க. இவ்வளவுதான் மூளை, இவ்வளவுதான் குட்டி மூளை, இவ்வளவுதான் யோசிக்க முடியும், இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். கன்வின்ஸ் தட் தேர் ரைட். ஒரு ஆளுக்கு பேசினா ஒன்னு எப்படி சொல்றது, இன்னொரு ஆளுக்கு பேசக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு கிரிட்டிசிசம் வச்சா அந்த கிரிட்டிசிசம் தான் அந்த பர்சன் எடுத்துக்கிறாங்க. எனக்கு அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் லாஜிக் அட் ஆல். நீங்களும் நானும் கூட நம்மளுக்கும் நிறைய குறைகள் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சு நிறைய குறைகள் இருக்கும், தெரியாம நிறைய குறைகள் இருக்கும். பட் ஹூ யூ ஆர் இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ்ன்றது வெளில வந்துடும். ஹவ் யூ மெயின்டைன் யுவர் செல்ஃப், எந்த அளவுக்கு நீங்க உங்களை யுவர் லவ்விங் யுவர் இன்டெகிரிட்டி டு பி ரூயின்ட், அதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் டிஃபைன்ஸ் ஹூ யூ ஆர்னு நான் நினைக்கிறேன். Aurora, in my opinion, was true to herself. She was herself till the end. I think she would have sensed the animosity from certain people. I hope she stays away from these idiots, because I don't think Kani. I think Kani is the only good takeaway for Aurora, in my opinion. Sabri வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. I hope he does. But Kani இருந்தா போதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. I don't. The rest of them are really, they don't add any value to Aurora. Like they will only, அவங்களுக்கு இருக்கிற ஃபிளாஸ் இருக்குல்ல, அரோரோட ஃபிளாஸ் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ற மாதிரி ஆட்கள் தான் வந்து மற்ற எல்லாருமே. Kani is not that person. I think Kani is the only one who's righteous across the board என்றது நான் நம்புறேன். I've seen it in her words, in her actions. That's the only good takeaway for Aurora நான் நினைக்கிறேன். I want that to happen. Other than that, in the good, so இந்த எப்படி சொல்றது, இந்த குட் ஹியூமன் பீயிங்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, எனக்கு அதுல நிறைய மாற்று கருத்துக்கள் நிறைய பேர் மேல இருக்கு, நிறைய கண்டஸ்ட் வேற, இது வேற. மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை தி வே, இன்னைக்கு மஞ்சரி ஃபயர். ஒரே ஒரு இடத்துல மட்டும் தப்பு பண்ணிட்டாங்க, பட் மத்த எல்லா இடத்துலயும் ஃபயர். அந்த ஒரு அது வந்து கனி வந்து பாத்தீங்களா அந்த ரியாக்ஷனை? ஐயோ, கனி பிளாஸ்ட். கனி உடனே அதுக்கு பொலிச்சரோட வச்சுட்டாங்க. நீங்க சொல்றது வந்து இந்த கேம்ன்றது எதை சொல்றீங்க? கத்துறது, சண்டை போடுறது, கூச்சல் போடுறதா கேம்னா, அப்ப பெஸ்ட் கேமர் பார்வதி தான், நல்லவன் சபரி தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் வெளியவே இருக்குது. அந்த கத்தி கூச்சல் போடுறது கண்டென்ட்டா இருந்திருந்தா, எனக்கு மட்டும் தான் ஆலன் பேசுறது ரொம்ப டிஸ்டர்ப். அதேதான் கேட்க வந்தேன். அதேதான். மைக்கு சரியில்லை. ஆலன், நீங்க பேசுறது நடுவுல அப்படியே ரொம்ப தூரமா போயிருது. நான் எனக்கு மட்டும் தான் அப்படி பஃபர் ஆகுது. ஆகுது ப்ரோ. இடையில கட்டாயி கேக்குது ப்ரோ. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா ஆலன்? ஆனா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
கொஞ்ச நேரத்திலே அப்படியே இல்ல அது வாய்ஸ் மைக்கோட டிஸ்டன்ஸ் இஷ்யூ ஆயிடுது. ஹெட்செட் ஏதோ இல்ல மைக் இல்ல அது நம்ம ஹெட்செட் இஷ்யூ இல்லாட்ட அதுதான் மைக் இஷ்யூ தான். அது நான் சரி பண்ணிட்டேன். நான் 2 நாள் ஆகும்னா. பட் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கனி இன்னைக்கு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் ஷீ ஸ்டுட் ஹர் கிரவுண்ட் ஆன் எவ்ரிதிங் தட் ஷீ கிளைம்ட் ஹூ ஷி வாஸ். எல்லா இடத்துலயும் ஷீ ஸ்டுட் ஹர் கிரவுண்ட் அண்ட் ஐ லவ் தட். அது இருக்கணுங்க. அந்த இன்டெகிரிட்டி தேவைங்க. அது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் பீப்புள் லைக் கனி. எனக்கு வந்து throughout the entire show I felt like Kani was one of the people who were wronged indefinitely. அதாவது அவங்க கேள்வி கேட்ட இடத்துலயும் அவங்க எதையுமே வெளில போடல. அவங்க கண்டென்ட் வைஸ் இருந்ததையும் எதுவும் வெளில போடல. அவங்க அவங்க who she was and is as a personன்ற ஒரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணி எந்த இடத்துலயும் பேசல. அவங்க ஏவியும் பிரச்சனை பண்ணிட்டாங்க. எனக்கு கனி should have won the show. That was the only desirable outcome for me. In her absence, I wanted Aurora to win the show because I feel like she put in the most effort and she got abused the most inside the house by a lot of people and outside the house by a lot of people. அதை தாண்டி அவங்க எழுச்சி நின்று விளையாடுறதே எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அதுவும் அவ்வளோ அழகா என்டர்டெயின் பண்ணி விளையாடினது. ஷீ ஷுட் ஹவ் பீன் தி வினர். பட் இட்ஸ் ஓகே தான். எனக்கு இதுல என்ன நல்ல விஷயம்னா இவங்களுக்கு ஹேட் கொஞ்சம் கம்மியாகும் இவங்க ஜெயிக்காததுனால. ஸோ இட்ஸ் அ குட் அவுட்கம் தான். I expected either Vickles or Sabri to win. Just objectively they have more content than Divya, but Divya ஜெயிச்சதுல எனக்கு பெருசா ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. திவ்யா ஜெயிச்சது வந்து பார்வதி அந்த கூட்டம் வந்து வயிறறிவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஆல் தி அவுட்கம்ஸ் வர் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் four contestants were not toxic in the top 4. அதுவே வந்து it's a huge change நான் நினைக்கிறேன். But overall this season was extremely garbage. Can be thrown out at any time possible. You can even forget it. அந்த அளவுக்கு தான் ரொம்ப மொக்க. நெக்ஸ்ட் சீசன் நல்லாவே இருக்கும். ஏன் போன சீசன் வந்து சொன்னாங்களே இவ்வளோ வியூவர்ஷிப் அவ்வளோ டிஆர்பி அது இது நீங்க இஷ்டத்துக்கு சொன்னாங்களே. இந்த சீசன் எதுவுமே சொல்ல பாருங்க. அந்த கண்டஸ்டன்ஸுக்கு வச்சு ஒரு கண்டஸ்டன்ஸ் கொடுப்பாங்களே பெஸ்ட் என்டர்டெய்னர் அது இதுன்னு எதுவுமே கொடுக்கல பாருங்க. பிகாஸ் there is nothing to do there. There was nothing there. There was literally nothing there. அதுதான் உண்மை. People who believe otherwise are stupid. I'm sorry. அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு ஏலன் பிரவீன் ஒரு வார்த்தை சொல்லுவான் அரோரா பத்தி. அது கவனித்தீங்களா? அது முன்னாடியே சொல்லியிருக்காரு. பட் ஐ டோன்ட் பிலீவ் ஹிஸ் வேர்ட்ஸ். ஸோ பட் அந்த இடத்துல சொன்னது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. எனக்கு என்னன்னா ஜென்ரலாவே ஐ டோன்ட் டேக் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் ப்ராப்ளமேட்டிக். அவங்க என்ன இன்டென்ஷனோட சொல்றாங்கன்றது தெரியாது இல்லையா? அப்புறம் விஜேஎஸ் வந்து பார்வதியை டீல் பண்ணது நல்லா இருந்துச்சு. போதும்போது நீ பேசினதெல்லாம் நீ முதல்ல கிளப்பிடணும்னு தான் இருந்தான் ஃபர்ஸ்ட். போதும் பேசிட்டு கிளம்புன்னு தான் தள்ளி விட்டுட்டே இருந்தான். திருப்பி ஏதாவது ஒன்று கன்வே பண்ணிடணும். இந்த ட்ரெண்டை கன்வே பண்ணுறேன் அதை கன்வே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்படியே அனுப்பிச்சு விட்டுட்டான். ஆமா எனக்கு அந்த அவர் வந்து இது வெளியில நடக்கிற அட்ராசிட்டிஸ்க்கு பதில் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ மீன் இஸ் அ டெரபிள் ஹோஸ்ட். Genuinely I feel like Kamal Haasan is the right person for this show. VJS is like terrible. Like he's unfit to be a host, not for any other reason, just for the fact that he doesn't know how to host. அவருக்கு ஹோஸ்டிங்னால என்னன்னு தெரியல. கண்டஸ்டன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியல. he mocks contestants. அது இட்ஸ் so wrong. அந்த ஒரு there needs to be ஒரு பவுண்டரி செட் பண்ணணும் between host and contestants. பட் இவர் பவுண்டரி செட் பண்றது கிடையாது. இஸ் பீங் டாமினன்ட், ட்ரைங் டு டாமினேட் them. அது சரி கிடையாது. பிளஸ் தி வே அனலைசஸ் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. இஸ் டெஃபினெட்லி அ டெரபிள் ஹோஸ்ட். பட் ஐ லைக் த வே ஹி ரெஸ்பாண்டட். என்ன வேணா சொல்லுங்க, பேசிக்கினே இருங்க, என் ஷோ அடுத்த சீசன் நான் தான் வரேன், முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனது எனக்கு பிடிச்சிருது. பட் இஸ் உங்க வாய்ஸ் கேட்கல. ஐயோ பட் இஸ் அ டெரபிள் ஹோஸ்ட்னு சொன்னேன். கேட்டுச்சா? இப்போ ஓகே. இல்ல அது எனக்கு தெரியல. ஐ காண்ட் I'm a massive I became a massive hater of Kamal Haasan's hosting. ஓகேவா? சீசன் 7ல அவ்வளோ அடி அடிச்சிருக்கேன். But when he's not there, no, I'm able to notice why the show needs him and needed him.
அவரு மைலேஜ்க்காக பண்ணா கூட he'll do the right things for mileage. அது so disappointing, such a so bad. எமி ஒரு கஷ்டமாயிடுச்சு. அந்த நல்லவங்க இந்த டிபேட் போகும்போது நல்லவங்களா bro, எல்லாருக்கும் வணக்கம். I am from Andhra. Sorry, I am not from Andhra. I am from Telangana. நல்லா இருக்கீங்க? ஐயா நல்லா இருக்கும். Yeah. I know little bit Tamil. Like கொஞ்சம் தெரியுதா? Don't mind if I speak any mistakes. நீங்க பிக் பாஸ் பாப்பீங்களா? No. No. Big Boss. Only Tamil Telugu films. I am a big fan of Thaleva and Rajnikant. Thaleva and Surya. And, Makkal Selvanar, Vijay Sethupathi and our beloved Dhanush Anna. வேணு, the space is for Big Boss, ஓகேவா? பிக் பாஸ் தமிழ் பாக்குற ஆட்கள் பேச போறாங்க. Okay. Sorry. I don't know. ஆமா, okay. இல்ல, அது உங்க தப்பு இல்ல, அது ஹோஸ்ட் தப்பு. அவங்க Yeah, okay. Sorry. Don't mind. கோச்சுக்க. என்ன சொல்லிட்டு மறந்துட்டேனே. ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் டைட்டில் மாத்துறீங்களா? ஐ மீன் அட்லீஸ்ட் டேக் ஆவது போடுறீங்களா? இல்லாட்ட வேண்டாமா? நான் மாத்துறேன். வாழ்த்துக்கள் அப்பத்தான் அது வச்சிருக்கான் இருக்கட்டும். கொய்யா. பட் பிக் பாஸ் தமிழ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. காயத்ரி, நீங்க கோ ஹோஸ்ட்ல இருந்ததை நான் பார்க்கல. தேங்க்ஸ் உங்களுக்கும். காயத்ரி இருக்காங்களா கோஹோஸ்ட்ல? இருக்காங்க. நான் அப்பத பார்க்கல. உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னேன், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல. அதுக்காக என்ன 3 பேரும் என்ன ஏதாவது வேலை பாருங்க, ஒழுங்கா ஹோஸ்ட் பண்ணுங்க. இல்ல நான் அக்செப்ட் பண்ணல அவளோட. நான் அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல பாப்பேன். இல்ல அக்செப்ட் பண்றது மேட்டர் கிடையாது. வச்சுட்டு அதான் நீங்க தலைவர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதான் பேசி நான் சமாளிச்சுடுறேன்னு சொல்லுங்க. போட்டுட்டேன். எனக்கு அக்கு புரியல. கொஞ்சம் இருங்க. அக்கு காயு பாத்துக்கோங்க. நான் போனை பார்த்துட்டே இருக்க முடியாது. குக் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ ஆடிங் டு தட் நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். லைக் என்னன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்களா ஒஸ்ட் அது எந்த இடத்துல இன்னொரு இடத்துல ப்ரூவ் ஆனா, ஒரு ஃபினாலே ஸ்டேஜ் அவர் கண்டஸ்டண்ட மாமா மச்சான் அந்த மேனரிசமே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அப்படியே அதை வந்து அவர் வெளிப்படுத்தணும். அதுவும் அவர் வந்து மாமா மச்சாங்கிறது ஒரு ஹோஸ்டுக்கு உண்டான மேனரிசமாவே அது எனக்கு தெரியல. சோ டிசப்பாயிண்டட் அந்த இடத்துல. அது ரொம்ப பார்க்கவே வியர்டா இருந்தது. என்னடா அது இங்கேயுமா வீக்கெண்ட்ஸ் எபிசோடு தான் அப்படின்னா கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜ்லயுமா இப்படி பண்றாங்க அப்படின்னு இருந்தது. இல்ல, அவருக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பழச அவரு மறந்துட்டாரோ, மறக்கலையோ, அது அந்த மாதிரி இதுக்கு போறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் வந்த இடத்த நான் மறக்கலன்றது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவே அது பண்றாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர, அதுல உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வந்து தெரியல. எனக்கு அதுதான் அதுல இருக்கிறது. அவங்க அதனால தான் அத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நான் இவங்க பிரஜின் கூட நான் நடிச்சிருக்கேன். அதனால பிரஜின் வந்து என்னோட ஃப்ரெண்டு. நான் பேசினா இப்படிதான் பேசுவேன். அப்படின்ற அந்த கனெக்ஷன வந்து நீங்க வந்து மத்தவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் நீங்க விரும்புறீங்களே தவிர, அது நேச்சுரலாவே இல்ல எனக்கு. அது பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுதான் நீங்க தான் ஃப்ரெண்டுன்னு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இப்ப வந்து ஒரு ஹோஸ்ட்டா தான் அவர வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ட்ரீட் பண்ணியிருந்திருக்கணும். அப்படின்றதே தெரியல. அவரு உள்ள இருக்கும்போதும் பிரஜன் வந்து என்னவோ அது அதிக பிரசங்கத்தனமா பேசுன மாதிரி இருந்தது. இந்த ஸ்டேஜ்லயுமே அப்படிதான் இருந்துச்சு அது. இட் வாஸ் நாட் நைஸ் டு வாட்ச். எனக்கும் அது பிடிக்கல. இட் வாஸ் அவர் ஜென்ரலாவே அப்படிதான். லைக் இஸ் வெரி ஜோவியல். யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாரு. பட் சபரிக்கு அவர் ஒண்ணு சொன்னார்ல, சபரிக்கு என்ன கருத்தா வச்சாரோ அதுதான் இவரு பண்ணாரு இன்னைக்கு. இட் வாஸ் சோ அன்னெசரி. அது ஐ நோ இந்த என்டையர் சீசன்ல 4 தடவை இது மாதிரி நடந்துருச்சு. ஃப்ரம் 4 டிஃப்ரெண்ட். இன்னைக்கு ஒண்ணு, அப்புறம் 3 தடவை வந்து வேற வேற இவங்கள வச்சு, அவங்க பேர் என்ன, ஆடியன்ஸ் வச்சு. அது எபிசோட்ல வந்திருக்கு. What is the procedure to change the host, bro? அடுத்த வருஷமே இவர்தானா? அவர்தான் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களே, அவர்தான். அட கடவுளே. அவன் கை மாறுது. லைக் டீம் இஸ் கோயிங் டு கலர்ஸ் நினைக்கிறேன். பட் எல்லாருமே அதே டீம் தான்.
பட் அடுத்த சீசன் கண்டிப்பா நல்லா இருக்கும். இல்ல விஜிஎத்தை விட அவங்க டீம் வந்து ரொம்ப விரும்புது. ஐயையோ! போயிட போறோம் அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. வந்து பேசினது அப்படித்தான் இருந்துச்சு. சி தே ஹேவ் கோபி அண்ணா. ப்ராப்ளம் என்னன்னா, கோபி அண்ணா வந்து அறம் சார்ந்தே ஃபுல்லா ஹோஸ்ட் பண்ருவாரு. ம். அது 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 அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ரொம்ப 100% அறம் சார்ந்து போயிட்டா, அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ. இவரு வந்து கொஞ்சம் கூட அறம் இல்லாத பண்றாரு. அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. கமலஹாசன் ஹேட் தட் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் இருந்தது அவருக்கு. அது these people they don't know how to do it. Like அது விஜய் சேதுபதிக்கு சத்தியமா தெரியல. He doesn't know. ப்ரோ அகைன் வாய்ஸ் பிரேக். பிரேக் ஆகுது அலன். நீங்க ரொட்டேட் பண்ணுங்களேன். யாரோ கை தூக்கிட்டு இருக்காங்க. Hi guys, I'm Prasna here. Hi Alan. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? Hi. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே, நான் நார்மலா லிசன் தான் பண்ணுவேன். இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசிட்டு இருந்தீங்களா? ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. There were some topics around it. But my question is, who are we to judge him? Including myself. Who are we to judge him? அவருக்குன்னு ஒரு போஸ்ட் கொடுத்து அவருன்னு ஜட்ஜ் பண்றாரு. ஹீஸ் ஹோஸ்டிங் இன் ஹீஸ் ஸ்டைல். ஓகே, நோ ஒன் கேன் பீட் கமல் சார். அது வந்து அன்டினயபிள் ட்ரூத். பட் அந்த கமல் சாரே அவர் இதுக்கு மேல இந்த ஹோஸ்டிங் வேணான்னு சொல்லி போனாரா, இல்ல நம்ம மக்கள் அவர் மேல வச்ச ஃபீட்பேக் பிகாஸ் ஆஃப் சீசன் 7 பிரதீப்போட ரேட் கட் அதனால வந்த டேமேஜ்னால அவர் போனாரான்னு இன்ன வரைக்கும் 100% யாருக்கும் தெரியாது. பட் அவ்வளோ டேலண்டட் நாலேஜபிளான இருந்த கமல் சருக்கு விமர்சனம் வச்சாங்க. விஜய் சேதுபதி someone who's in this industry என்ன ஒரு இப்போ ஒரு 10 years இருக்குமா, பட் when he become top ஒரு 3-4 years 5 years இருக்குமா. So this is only his second season. From first season second seasonக்கு வந்துட்டாங்க. There's a massive improvement. But why are we keep judging him and putting him down? எனக்கு அந்த லாஜிக் புரியல. நான் நிறைய ஸ்பேஸ் லிசன் பண்ணுவேன், யூடியூப்ல சரி ஃபேஸ்புக் சரி. People keep putting a bad remarks about him. I just don't understand other people's perspective. So since இங்க பேசிட்டு இருந்தனால I thought of asking why and who are we to do that. சரி. That's all my question. நல்ல கேள்வி. நீங்க ஒரு படம் பார்க்க போறீங்கல்ல, ஒரு படம் பார்க்க போகும்போது அந்த படம் நல்லா இல்லைன்னா யாரை குறை சொல்வீங்க? I don't actually. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. how I always see is, எனக்கு மேபி அந்த படம் நல்லா இருக்காது, மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நான் நல்லா இல்லைன்னு சொல்லி நல்லா இருக்கிற படத்துல அதையே நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும்ன்ட்டு I will just keep it to my opinion. Unless என்னோட opinion it's gonna benefit them னா நான் சொல்லுவேன். If it's not gonna benefit னா I'll keep it to myself. சரி, நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். Okay. ஒவ்வொருத்தங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகுமா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த எப்படி இருந்தாலும் இப்ப நான் ஒரு ரிமார்க் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நான் ஒரு என்னது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக்லயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஐ மீன் பை வேர்ட் போறப்பையும் சம் பீப்புள் வில் பி லைக், நிறைய பேர் சொல்லி நிறைய சக்சஸ் மூவி நானே கேட்டிருக்கேன். நல்லா இல்லைன்னு சொன்ன மூவிக்கு நான் போய் உட்கார்ந்து பார்த்திருக்கேன். த மூவி இஸ் நைஸ். அப்போ I realized the perspective is different. Certain people like masala, certain people like story, certain people like action. ஸோ அப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல certain people will get affected. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், ரீசன்ட்லி அந்த பராசக்தி மூவி, I like the movie even though the storyline is slow, but just because of some people's word, not much people went for the movie though. ஆமா பிரச்சனை. நான் உங்களுக்கு அந்த படத்தை வச்சே சொல்றேன். அந்த படம் எனக்கும் பிடிக்கும். சரியா? அதுல வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸே வந்து டிஸ்டார்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த காரணத்துக்காக அது